கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அப்படி வெளிப்படையா விஜயை வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் அதிக பிரசங்கித்தனமானது. அப்படின்னா விஜய்க்கு எதுக்கு திரும்ப வாழ்த்து தெரிவிச்சார்? உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, பிடிக்கலன்னா பி டீம்னுவீங்களா? இப்போ பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் மட்டும்தான் பார்க்குறாரா? அந்த நேரத்தில் திமுக சவால் நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்காரா? சகித்து கொண்டு தான் இந்த கூட்டணியில் தொடரணும்னு அவரே பல இடங்களில் பேசியிருக்காரு. இதில் என்ன புதுசாக உங்களுக்கு ஐயப்பாடு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே தெளிவாக இருக்காரு. இதுக்கான பதில் அவரே சொல்லிட்டார். இந்த அரசியல் அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இதே கூட்டணி நீடித்தார், இந்த திமுக கூட்டணி இதை பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க. நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்க திமுக கூட்டணி, அந்த கூட்டணி ஒழுங்காக இருக்குது. தண்ணி கூட இது பிஜேபியும் அண்ணா திமுக அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு துரும்ப கூட ஒரு டேஷை கூட அங்கேருந்து பிடுங்க முடியல அவங்களால. இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணி மாதிரி திமுக கூட்டணி சந்தி சிரிக்கல. அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருந்தாரு அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும்னு அமித்ஷா தெளிவாக சொல்கிறாரு. இப்போ 4 நாள் முன்னால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? கூட்டணி ஆட்சி நான் சொல்ல மாட்டேன், இது பிஜேபி ஆட்சின்றார். இப்போ வெளிப்படையாக அண்ணாமலை பேசுகிறாரு இல்லைங்க. தினம் கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு தானே பேசிகிட்டு இருக்காரு. 3 தேர்தலில் வெற்றிகரமாக கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. இங்கே என்ன இருக்குது அண்ணா திமுக கூட்டணியில்? தொடர்ந்து தோல்வி. இவ்வளோ கேவலமாக ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பேசின பிறகு மறுபடியும் அதே அண்ணாமலை இருக்க பிஜேபியில் தான் போய் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்குது. இப்போ அந்த போய் திரும்ப சேர்ந்துக்கிறாங்க பிஜேபி கூட. ஆனால் வழி இல்லை. நம்ம அதிமுக பிஜேபியிடம் அடைக்கலம் ஆகிவிட்டது. சேர்ந்த பிறகு அது ஒழுங்காக இருக்கணும்ல. சேர்றதுக்கு முன்னால் 1000 பேசட்டும். சேர்ந்த பிறகு அதை அண்ணாமலை ஒழுங்காக பேசணும்ல. சேர்ந்த பிறகும் தினம் அதிமுகவை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்திக்கிட்டு தானே இருக்காரு. கூட்டணி ஆட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன், இது பிஜேபி ஆட்சி தான்றாரு. இதை விட என்ன அசிங்கம் வேணும் உங்களுக்கு? அந்த கூட்டணியில் எப்படி தொடர்றீங்க? விஜய்க்கு எதுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பு கொடுக்குறாங்க? மடிப்பிச்சை கேட்குறாங்க பிஜேபியில். தமிழிசையும் நயினார் நாகேந்திரனும் மடிப்பிச்சை தான் கேட்குறாங்க விஜய் கிட்ட. வந்துருங்க எங்கள் கூட்டணி, வந்துருங்க. ஆனால் இந்த கூட்டணி வழங்கலை. நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம் சார். அதாவது அதிமுக தாவேக்கான வெற்றி கூட்டணின்ற மாதிரி தான். அது வேற. இப்பயும் சொல்கிறோம், அதிமுக தாவேகா கூட்டணினா அது வெற்றி கூட்டணி. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணினா அது தோல்வி கூட்டணி. 70% அதிமுகனுக்கு பிஜேபி பிடிக்கல. இது அமித்ஷாக்கும் தெரியும். கொங்கு மண்டலத்திலலாம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஜெல்லாகவே இல்லை. அங்கே கணிசமான அளவு விஜய் ஓட்டை உடைக்கிறார். ஃபிஷர்மேன் ஓட்டு கணிசமாக விஜய்க்கு போகுது. அது பாரம்பரிய ஏடிஎம்கே ஓட்டு. விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருப்பாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார் நேற்று பார்த்துருப்பீங்க, திருமாவளவன் அவர்கள் அவரை கட்சி சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த அம்பேத்கர் போல கோட்டணிந்து எல்லாமே பங்கேற்றாங்க அந்த மாநாட்டில். குறிப்பாக அவர் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே நடிகர்கள் பின்னால் போயிடுவாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி போயிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அப்படி யார் சார் சொன்னாங்க நடிகர்கள் பின்னாடி போயிடுவாங்க பட்டியலின இளைஞர்கள்லாம் அப்படின்னு? இல்லை, அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி போயிடுவாங்கன்னு பொதுவான பேச்சை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அதை சொல்லுங்கள். அப்படி சொல்கிறாங்கன்னு தான் சொல்கிறாரு. அந்த சொன்னவங்க யாருன்னு தெரியணும்ல. அவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவரை கேட்கணும். என்ன கேட்டிங்கன்னா இதாவது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியல. இல்லை, நீங்கள் அவரை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? நீங்கள் அவரோட வார்த்தையில் இருக்கிறத அவர் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாருன்னா நான் பேசலாம். அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அதுக்கு வாங்க. அப்படி போயிடுவீங்களா, அப்படி போக மாட்டீங்கன்ற ஒரு தோணையில தான் பேசுகிறாரு. போக மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? குறிப்பாக விஜயத்தான் மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி தெரியுது நமக்கு. விசிகா வாக்கு வங்கியில் குறிப்பிட்ட சதவிகிதம் விஜயை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நான் நம்புகிறேன். அவங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். அது எவ்வளோ தூரம் என்னன்றது அடுத்த 10 மாதத்தில் விஜய் செய்யக்கூடிய அரசியலை பொறுத்து இருக்குது. விஜயோட வருகை நாம் தமிழர், விசிகா, பாமக, திமுக, அதிமுக எல்லா கட்சிகள்லையுமே பாதிப்பை ஏற்படுத்துது. இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு சிறிய அளவு கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் பட்டியலின இளைஞர்கள் எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்வது அபத்தமானது. ஓரளவு விசிகா வாக்கு வங்கியில் அந்த பக்கம் போவதற்கு, விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த அக்டோபர் 27 விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசும்போதே தெளிவாக வந்திருந்த கூட்டத்தை பார்த்தாலே விசிகா வாக்கு வங்கியில் ஒரு X% அந்த பக்கம் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோன்றதை இப்போ சொல்ல முடியாது, 20%, 25%. பட் கண்டிப்பாக ஒரு சேதாரம் திருமாவுக்கும் இருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறீங்க திருமாவின் வாக்குகள் அதிகமாக டிவிகேக்கு போகிறதுல அதிகமாக விசி கலந்து போகுது. அடிப்படையில் அதிகம் கம்மின்னு சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். X% போதுங்க.
திருமா, சீமான் பட்டியல் இது லிஸ்ட் படி பார்த்தா திருமா நம்பர் 1 வருவார், சீமான் அதுக்கு பிறகு வருவார், பாமக அதுக்கு பிறகு வரும், திமுக அதிமுகலாம் அதுக்கு பிறகு ஈக்குவலாகவே வரும். கண்டிப்பாக சேதாரம் இருக்குது இவங்களுக்கு, இளைஞர்களோட வாக்குகள் அங்கே போகுதுன்றது உண்மை. திமுக அதிமுகவை வந்து மக்கள் வந்து 2 பேருமே பிடிக்காதவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் மாற்றி மாற்றி குத்துறாங்களே ஒழிய திமுக அதிமுக 2 பேரும் எங்களுக்கு வேணாம், மாற்று வேணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா காலத்திலுமே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அது வாக்குகளாக ஷேப் அப் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, அது முடியாமல் போகுது. புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது ஓரளவுக்கு வரும், அதுக்கப்புறம் அது கரைஞ்சிரும். இப்போ விஜயகாந்துக்கு அப்படி தான் வந்தது, 10% வரைக்கும் வந்தது. 2 பேரும் வேணாம், ஜெயலலிதா வேணாம், கருணாநிதி வேணான்னு 2009 10% வரைக்கும் போச்சு. 11 ஜெயலலிதா கூட போகணுன்னு அவர் 29 சீட் ஜெயிச்சு, அதுக்கப்புறம் அதில் பாதாளத்துக்கு போய் இன்றைக்கி 0.43% இருக்குது. அதனால் 2 பேரும் வேணாம், திமுக அண்ணா திமுக வேணாம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்குது. அது குறிப்பாக இளைஞர்கள் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்க இளைஞர்கள் வந்து எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா அமைப்புகள்லேருந்தும் விஜய் நோக்கி நகர்றாங்க. இல்லை அதில் நம்பர் 1ல் திருமாவளவன் வைக்க காரணம் இல்லைங்க, மறுபடியும் நம்பர் 1ன்னு சொல்லாதீங்க. அது நான் கடந்த காலங்கள் அப்படி பேசியிருந்தா அது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. இது திருமாவை மட்டும் குறி வச்சு சொல்கிறது கிடையாது. திருமா, சீமான், பாமக 3 பேரையும் அப்படி வச்சுக்கலாம். இந்த 3 கட்சிகள்லேருந்து அதிகமாக போகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் பாமகவில் இப்போ இருக்க சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது விசிகா, சீமான், பாமக 3லேருந்தும் போகிறாங்க. இதில் கூட குறையெல்லாம் நீங்கள் பேச வேண்டியதில்லை. ஆனால் எதிர்வரையில் டேமேஜ் இருக்குது விசிகாவுக்கு, அப்படி தான் எனக்கு தோணுது. விசிகா, சீமான் 2 பேருக்குமே, விசிகா, சீமான், பாமக 3 பேருக்கும் வந்து குறிப்பிடத்தக்க சேதாரம் இருக்குன்னு எனக்கு தோணுது. விசிகா, சீமான், பாமக 3 பேருக்கும் குறிப்பிடத்தக்க சேதாரம் இருக்குது, அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அது இப்போ குறிப்பாக பாமகவில் நடக்கிற சம்பவத்தெலாம் வச்சு பார்க்கும்போது முன்பை விட அதிகமாக பாமகலையும் ஓட்டுகள் உடையும். ஓகே சார், நேற்று அவர் பேசும்போது நான் பார்த்தது, அதாவது அவர் சொல்லியே சொல்கிறாரு எஸ்சி இனத்தை சேர்ந்த இந்த இளைஞர்கள்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்சியை வந்து ஒரு பட்டியலின மக்களுக்கான கட்சியாக தான் அவர் பார்க்குறாரா? இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன புதுசாக நீங்கள் இது பேசும்? தலித் பார்ட்டி தான் அது. வந்து ப்ரிடாமினென்ட்லி அதிகமாக வந்து தலித் இளைஞர்கள் அவர்களுக்கான நலன்களுக்கான பார்ட்டி தான் அது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ எந்த சூழ்நிலையில் திருமாவளவன் வந்து ஒரு பொதுவான ஒரு நபர் எப்படி பார்க்க தோணும்? இல்லை, அப்படி நீங்கள் அதை இதுவாக பார்க்க முடியாது. இப்போ கன்ஷிராம் இருந்தாங்க, மாயாவதி இருந்தாங்க, அவங்க எல்லாம் எல்லாருக்குமான தலைவர்களாக தான். இப்போ அம்பேத்கர் கூட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து தான் அம்பேத்கர் வந்தார். ஆனால் அவர் எல்லாருக்குமான தலைவராக முகிழ்த்தார். ஆனால் அவர் வாழ்க்கை பூரா பாடுபட்டது, போராடினதெல்லாம் தலித் மக்களோட முன்னேற்றத்துக்காக தான் பாடுபட்டார் அம்பேத்கர் அவர்கள். அதனால் அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது திருமா அவர்கள் வந்து அந்த கட்சி ஒரு தலித்துகள் முன்னேற்றத்துக்கான கட்சி தான். ஆனால் திருமான்ற தலைவர் அவருடைய தலைமை பண்புகள் எல்லாம் வந்து அவர் பொதுவான தலைவராக வருவதற்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு தலைவர் தான். ஓகே சார், அவர் பேசும்போது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், அதாவது பாஜகவின் செயல் திட்டங்களை செயல்படுத்தவே சில நடிகர்கள் அந்த ஒரு வெளிச்சத்தோடு வர்றாங்க அப்படின்னு விஜயத்தான் அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. ஏன் அப்படி பிஜேபியின் பி டீம்னே சொல்கிறாங்களே, அவர் சீமானை எடுத்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க, இப்போ டிவிக்கே அப்படி தான் சொல்கிறாங்க. திமுகவை எதிர்க்கிற எல்லோருமே அப்போ பிஜேபியின் பி டீமா? நிச்சயமாக திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் பிஜேபியோட பி டீம் கிடையாது. ஆனால் சிலர் வந்து கண்டிப்பாக பி டீம் தான். அந்த சிலர் யாருன்னெலாம் நான் சொல்ல விரும்பலை, மக்களுக்கு தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். அது விஜயை பற்றி அவர் சொன்னது முழுவதும் அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது அடுத்த தேர்தல் நெருங்கும் பொழுது வெளிப்பற்றும் அவர் எப்படி என்னன்னு. ஆனால் இதே விஜய்க்கு தான் கட்சி ஆரம்பிக்கும்போது வாழ்த்து சொன்னார் திருமா. அப்போ பி டீமுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாரா? அப்புறம் திருமா கட்சியிலேருந்து விலகி ஆதவ அர்ஜுனா போய் விஜய் கட்சியில் சேர்ந்தார். சேர்ந்துட்டு 4 மணி நேரத்தில் வந்து திருமாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தார். அப்போ என்ன அவர் பி டீமுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரா? ஸோ இது முரண்பாடுகள் இருக்குது. அப்படி வெளிப்படையாக விஜயை வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் அதிக பிரசங்கித்தனமானது. அப்படின்னா விஜய்க்கு எதுக்கு திரும்ப வாழ்த்து தெரிவித்தார்? 2வது அவங்க ஆதவ அர்ஜுனா போய் அந்த கட்சியில் சேர்ந்தோன்னா ஆசீர்வாதம் வாங்க வந்தப்போ எதுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார்? இப்போ பிஜேபியில் சேர்ற ஒரு தலைவருக்கு திரும்ப சந்திப்பாரா? சத்தியமாக சந்திக்க மாட்டார். பிஜேபியில் யாராவது போய் விசிகாலேருந்து சேர்ந்துடுறாங்க, சந்தித்து வந்து நாளைக்கு வந்து திருமாகிட்ட ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதம் செய்வாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டார். அப்போ ஆதவ அர்ஜுனாக்கு மட்டும் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு? அப்போ இது என்ன முரண்பாடு? உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, பிடிக்கலன்னா பி டீம்னுவீங்களா? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாருன்றதை அவர் தான் விளக்கணும். சார், எனக்கு ஒரு திருமாவளவன்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவர் இப்போ பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் மட்டும்தான் பார்க்குறாரா, அந்த நேரத்தில் திமுக சவரச நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்காரா? அதான் உண்மைங்க. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? பிரதான எதிரி மதவாதம். அதனால் திமுக செய்யக்கூடிய தவறுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அவர் தெளிவாகவே சொல்கிறாரு, மதவாதம் தான் பெரிய ஆபத்துன்றாரு. சகித்து கொண்டு தான் இந்த கூட்டணியில் தொடரணும்னு அவரே பல இடங்களில் பேசியிருக்காரு. இதில் என்ன புதுசாக உங்களுக்கு ஐயப்பாடு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே தெளிவாக இருக்காரு. இதுக்கான பதில் அவரே சொல்லிட்டார்.
பிஜேபி தான் பிரதான எதிரி, மதவாதம் தான் பிரதான எதிரி, இந்துத்துவா தான் பிரதான எதிரி. அதனால் நாங்கள் திமுகவோட இருக்கோம். அதோட அர்த்தம் திமுக எல்லாம் சரின்னு கிடையாது. திமுக உள்ள நாங்கள் பல விஷயங்களை சகித்து கொண்டு தான் இருக்கிறோம் தான் அவரே ஓப்பனாக சொல்கிறார். இதுவும் ஒரு அடிமைத்தனத்துக்கு தானே சமமாக அது பார்க்கப்படுது. அது அவரை கேட்கணும் நீங்கள். அவர் தான் தெளிவாக சொல்கிறார். அது உங்கள் விமர்சனம். அடிமைத்தனம் என்பது உங்கள் விமர்சனம். அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது பிரதான எதிரி மதவாதமாக ஊழலாக எனும்பொழுது ஒரு மதவாதம்னு சொல்கிறார். அதுக்காக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோன்றார். அது அடிமைத்தனம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்கள் கருத்து. அவர் 2 அடி விடுறாரு, அவர் 1 அடி விடுறாரு அப்படின்ற இதில் பார்க்குறாரா? திரும்பவும் சொல்கிறாங்க, அவர் மதவாதம் தான் பிரதான எதிரி, ஊழல் 2வது எதிரின்னு தெளிவாக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது அவருடைய நிலைப்பாடு. அதுக்கு முத்திரைகளை குத்துறது உங்கள் உரிமை, குத்திட்டு போங்க. இந்த அரசியல் அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இதே கூட்டணி நீடித்தார், இந்த திமுக கூட்டணி. இதை பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க. நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்க திமுக கூட்டணி, அந்த கூட்டணி ஒழுங்காக இருக்குது. தண்ணி கூட இது பிஜேபியும் அண்ணா திமுக அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு துரும்ப கூட ஒரு டேஷை கூட அங்கேருந்து பிடுங்க முடியல அவங்களால. நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்க அந்த கூட்டணியை பற்றி. அந்த கூட்டணி இன்டாக்ட். இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணி மாதிரி திமுக கூட்டணி சந்தி சிரிக்கல. அண்ணா திமுக கூட்டணி சந்தி சிரிக்குது. அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருந்தார் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும்னு அமித்ஷா தெளிவாக சொல்கிறார். இப்போ 4 நாள் முன்னால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? கூட்டணி ஆட்சி நான் சொல்ல மாட்டேன், இது பிஜேபி ஆட்சின்றார். வெட்கக்கேடா இல்லை அண்ணா திமுகவும் பிஜேபிக்கும்? கூட்டணி உள்ளேயே இருந்துங்கன்னு ஒரு முன்னாள் தலைவர் எவனை தெருவில் போகிறவன் பேசல. அதை மீறி தான் அந்த கூட்டணி உள்ள அண்ணா திமுகவும் இருக்குது, பிஜேபியும் இருக்குது. அந்த மாதிரி எந்த சலசலப்பும் ரெட்டை நாக்கில் பேசுகிறது எதுவும் திமுக கூட்டணியில் இல்லை. அது தெளிவாக இருக்காங்க. நல்லதோ கெட்டதோ அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க கூட்டணிக்குள்ளே எந்த சலசலப்பும் இல்லை. 3 தேர்தலை வெற்றிகரமாக சந்திச்சிருக்காங்க. 4வது தேர்தலையும் வெற்றிகரமாக சந்திப்பாங்க. சீட் ஷேரிங்லலாம் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் அண்ணா திமுக கூட்டணி இன்னைக்கு ஜெல்லாகாமல் சந்தி சிரிக்குது இல்லை? அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் திமுக கூட்டணியில். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அவங்க கூட்டணியில் ஸ்டாலின் தலைமை யாராவது எதிர்த்தாங்களா? அதிகாரத்தில் பங்கு வேணுன்றத கோரிக்கையாக வச்சாங்களா? கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலையே. குறைகளை சொல்கிறாங்க, அரசாங்கத்தோட குறைகளை சொல்கிறாங்க, அது வேற. இப்போ வெளிப்படையாக அண்ணாமலை பேசுகிறாரு இல்லைங்க. தினம் கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு தானே பேசிகிட்டு இருக்காரு. தண்ணி குடிக்கிறாங்கல்ல நயினார் நாயகன். இன்னைக்கு கூட தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க? அமித்ஷா சொல்கிறது தான் கருத்து, இவர் சொல்கிறது கருத்து இல்லைன்னு. சொந்த கருத்தை எப்படி நீ நியாயப்படுத்துவ? சொந்த கருத்தை எது வேணால் சொல்லுவியா? நான் கேட்குறேன். இப்போ மோடியை எவனா விமர்சனம் பண்ணானா சொந்த கருத்துன்னு விட்டுருவியா? அதிமுகவில் இருக்க எவனா ஒருத்தன் மோடியை விமர்சனம் பண்ணா விட்டுருவியா நீ? அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி சந்தி சிரிக்குது, நடுத்தரில் சந்தி சிரிக்குது. அது அந்த நிலைமை திமுக கூட்டணி இல்லைங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது கொள்கை கூட்டணி, அது உறுதியாக இருக்குது, அது வெற்றி கூட்டணி. அது 3 தேர்தலில் வெற்றிகரமாக கலைஞர் கூட செய்யாத சாதனையாக ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது வேற. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு ஒத்திசைவு இருக்குது. அதனால் இது நீங்கள் இந்த அடுத்த கட்டம்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டம் 26 எலெக்ஷனில் அவங்க ஒன்றா நின்று போட்டி போட போகிறாங்க. ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றது மக்கள் கையில் இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ எப்படி சொல்ல முடியாது? இல்லை, வெற்றி கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பட்சத்திலேயே இப்போ திமுக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. ஆளுங்கட்சியிலே குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். திமுக மேலே இருக்குது. கூட்டணி கட்சியில் நீங்கள் காங்கிரஸ் எடுத்தாலும் இருக்குது, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் மேலே வீக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. விசிகா வீக்காக இருக்குது, மதிமுக ரொம்ப வீக்காக. இப்படி வீக்குன்னு சொன்னாலுமே அது வெற்றி கூட்டணியாகவே மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. ஏன் அது மக்கள் மத்தியில் பார்க்கப்படலைங்க? உண்மை அதுதானாங்க. அந்த கூட்டணி 3 தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன், மக்கள் பார்க்கல, அது யதார்த்தம். நீங்கள் ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் பார்க்கப்படுதுன்னு ஏன் நீங்கள் 19 சொல்கிறீங்க? உண்மையை ஏன் மறைக்கிறீங்க? 19 அவங்க எவ்வளோ ஜெயிச்சாங்க? பாண்டிச்சேரியோட சேர்த்து 39 ஜெயிச்சாங்க. 24 பார்லிமெண்ட்டில் 40 ஜெயிச்சாங்க. ஆமாம். அசம்பிளி எலெக்ஷனில் 175 ஜெயிச்சாங்க. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே கூட்டணி 75 சீட்டு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் 3 தேர்தல் அவங்க அமோகமாக ஜெயிச்சிருக்காங்க. இது பார்க்கப்படுதுன்னு சொல்கிறது தவறு. அது உண்மையிலேயே வெற்றி கூட்டணி. அது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது வேற. ஆனால் மக்கள் மத்தியில் அது வெற்றி கூட்டணியாக பார்க்கப்படுதுன்றது தவறான வார்த்தை. அரசாங்கத்தை விமர்சிக்கிறது வேற, கட்சியை விமர்சிக்கிறது வேறங்க. 2021 ஆட்சி வந்த பிறகு ஆட்சியை விமர்சிக்கிறாங்க, அது வேற. அது நீங்கள் போட்டு குழப்பிக்கூடாது நீங்கள். அதனால் அது ஒரு கொள்கை கூட்டணி, அது வெற்றி கூட்டணி. இங்கே என்ன இருக்குது அதிமுக கூட்டணியில்? தொடர்ந்து தோல்வி. இவ்வளோ கேவலமாக ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பேசின பிறகு மறுபடியும் அதே அண்ணாமலை இருக்க பிஜேபியில் தான் போய் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்குது. சேர்ந்த 4வது நாளே அவர் பிஜேபி அரசு. அது வேறு வழி இல்லை அப்படின்றது அர்த்தமா? அது எது? இப்போ அந்த போய் திரும்ப சேர்ந்துக்கிறாங்க பிஜேபி கூட, அது வேறு வழி இல்லை. நம்ம அதிமுக பிஜேபியிடம் அடைக்கலம் ஆகிவிட்டது. என்ன நிர்பந்தம்னு அவங்கள தான் கேட்கணும். சேர்ந்த பிறகு அது ஒழுங்காக இருக்கணும்ல. சேர்றதுக்கு முன்னால் 1000 பேசட்டும். சேர்ந்த பிறகு அதை அண்ணாமலை ஒழுங்காக பேசணும்ல. சேர்ந்த பிறகும் தினம் அதிமுகவை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்திக்கிட்டு தானே இருக்காரு. கூட்டணி ஆட்சியெலாம் நான் சொல்ல மாட்டேன், இது பிஜேபி ஆட்சி தான்றாரு. இதை விட என்ன அசிங்கம் வேணும் உங்களுக்கு? அந்த கூட்டணியில் எப்படி தொடர்றீங்க? அங்கே போய் தானே கேட்கணும் நீங்கள். அது என்ன கூட்டணி? அது முதல்ல ஜெல் ஆகுது. அது விஜய்க்கு எதுக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பு விடுறாங்க? மடிப்பிச்சை கேட்குறாங்க பிஜேபியில். தமிழிசையும் நயினார் நாகேந்திரனும் மடிப்பிச்சை தான் கேட்குறாங்க விஜய் கிட்ட. வந்துருங்க எங்கள் கூட்டணி, வந்துருங்க. ஆனால் இந்த கூட்டணி வழங்கலை. இந்தியாவிலேயே பெரிய கட்சி, 17 மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, இந்தியாவை 3வது முறையாக ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, இன்னொரு கட்சி 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி.
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் கூட ஆகல. ஒரு நடிகர், அவர்கிட்ட எதுக்கு போய் தினம் வந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வாங்க வாங்கன்னு? அப்போ உங்கள் கூட்டணி என்ன லட்சணத்தில் இருக்குது? நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம் சார், அதாவது அதிமுக தாவேக்கானா வெற்றி கூட்டணின்ற மாதிரி தான். அது வேற. இப்பயும் சொல்கிறேன், அதிமுக தாவேகா கூட்டணினா அது வெற்றி கூட்டணி, ஆனால் அதிமுக பாஜக கூட்டணினா அது தோல்வி கூட்டணி, படுதோல்வி கூட்டணி. இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு யாரையுமே பிடிக்கல. 70% அதிமுகனுக்கு பிஜேபி பிடிக்கல, இந்த கூட்டணியை பிடிக்கல. தலைவர்கள் தண்ணி குடிக்கிறாங்க கீழே ஜெல்லாவில், அவங்களுக்கு தெரியுது நல்லா. இது அமித்ஷாக்கும் தெரியும். இப்போ இவங்களுக்கு அடுத்த ஒரே பெரிய கட்சியாக இருந்தது பாமக, அதுக்குள்ளே சந்தி சிரிக்குது. நாளைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்தா கூட வாக்கு வங்கியில் பெரிய சிதைவு ஏற்பட்டுச்சு. அங்கங்கே விலைக்கு திமுக அதிமுகன்னு போய்கிட்டே சேர்ந்துக்கிட்டு இருக்கான். வாக்கு வங்கி விஜய் பக்கம் நகருது. ஒரு சின்ன சதவீதம் தான் வந்து பிஜேபி பக்கம் நகரும் இப்போதைக்கு, பிற்காலத்தில் நகரலாம். ஸோ அவங்க வாக்கு வங்கி செதறுது. நாளைக்கு அப்பா பிள்ளைக்கு காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்ன்ற கதை தான் அது. அதனால் பாமக உள்ள வந்து இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை தாண்டி யார் இருக்கா? தேமுதிக 0.43%, பாமகக்கு 4% ஓட்டு இருக்குது, 4லேருந்து 4.5% ஓட்டு இருக்குது. இவங்களுக்கு 0.43% தேமுதிக. இதை வச்சுனா நீங்கள் என்ன போய் முடியும்? கூட்டணி சிதறி கிடக்கு அப்படின்னு சொன்னாலும் 2024 நாடாளுமன்றத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிமுக பாஜக ஒன்று சென்று நின்றிருந்தாலும் நிறைய தொகுதிகளில் வெற்றி அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது, அந்த ஓட்டு சதவீதங்கள் வித்தியாசத்தை பார்க்கும்போது. அப்போ இந்த முறை கூட்டணிங்கும் போது அந்த ஒரு பார்வை இருக்கப்படும்ல சார்? அது நல்ல பாயிண்ட். அதாவது இவங்க உண்மையிலேயே அது அண்ணாமலை அண்ணாமலை ஆணவமான பேச்சால் அது போச்சு. அண்ணாமலையை நகர்த்திட்டு வேறு யாரையாவது தலைவராக நயினாரையோ வானதியோ யாரையோ தமிழிசையோ போட்டு இவங்க 2019 அலைன்ஸை ரீசரெக்ட் பண்ணி ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, ஏடிஎம்கேக்குள்ளே ஓபிஎஸ்ஸையும் உள்ளே இழுத்துருக்கணும், டிடிவியும் உள்ளே இழுத்து புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, ஜிகே வாசன், ஜான் பாண்டியன், இந்த டீமெல்லாம் 19 அலைன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 10லேருந்து 12 சீட்டு கண்டிப்பாக அடிச்சிருப்போம். அதில் மாற்று கருத்துக்கள். ஆனால் இப்போ நடக்கிற அட்டூழியம், இப்போ நடக்கிற கூத்தெல்லாம் வந்து ஏடிஎம்கே வாக்கு வங்கி சதுரி கிடக்குது. அது 20% தான். இந்த குட்டி கட்சிகளெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்க முடியாது. பாமக சதுரிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது, இந்த 2 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அட்டூழியங்கள், பல விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காதது, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக தான் திரும்பிக்கிட்டு இருக்குது. பார்லிமெண்ட் கால்குலேஷன் வேறு, அசம்பிளி கால்குலேஷன் வேறு. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் இவங்க செய்திருக்கக்கூடிய பிஜேபி செய்திருக்கக்கூடிய காரியங்கள், ஏடிஎம்கேல வந்து தொடர்ந்து 1.5 வருஷம் பிஜேபி எதிர்த்து பேசிட்டு எஸ்டிபிஐ மாநாட்டிலலாம் போய் பேசிட்டு இன்றைக்கி போய் சேர்ந்ததுன்றது எதிர்மறையாக போகுது. அதனால் இந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இவங்களோட வாக்கு வங்கியே கீழே போயிருக்குது. 2+2 0 ஆகும். அவருக்கு 11 இருக்குது, எங்களுக்கு 19 இருக்குது, 30ன்றாரு. கிடையாது, அந்த 19 இன்னும் கீழே போகும். 11 இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ பேசின பேச்சாலும் 11 வந்து 9, 8, 7ன்னு போயிருக்கும். அவங்க கூட்டணி உங்களுக்கு, அவங்க கூட்டணி வலுவாக இருக்குங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்குது, வலுவாக இருக்குது. அவங்க விமர்சனங்கள் இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒன்றுபட்டுறாங்க. அவங்க எதிர்த்து, கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் பேசுகிறாங்க, திமுகவை எதிர்த்து பேசலை. அது 2த்துக்குமான வித்தியாசத்தை பொறுத்துங்க. ஆட்சின்னா அங்கே 1000 பிரச்சனை இருக்கும். இப்போ சாம்சங் போராட்டத்தில் போராடுறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு போராடுறாங்க. இப்போ சண்முகம் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகிறாரு. அதெல்லாம் வந்து வேறு. இங்கே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அடியிலேயே நெருப்பை வச்சுக்கிற கதை அங்கே இல்லை. இந்த கூட்டணி ஜெல் ஆகலைன்றது அதுதான் நான் சொல்லுவேன். திருப்பரங்குன்ற மாநாடு போய் போடுறாங்க. அந்த மாநாட்டில் நீ கொண்டு வந்து யோகி ஆதித்யநாத்தை நிறுத்த போகிற. யோகி ஆதித்யநாத் வந்து மேடையில் ஏறினார்னா உங்களுக்கு கட்சி வழங்குமா? தமிழ்நாட்டில் உங்களுக்கு நெகட்டிவில் போகும் ஓட்டு, நெகட்டிவில் போகும் உங்கள் ஓட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யோகி மாதிரியான ஒரு கேரக்டரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மேடையில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ். குறைஞ்சபட்சம் இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்த பக்கமே சில பேர்லாம் தலை காட்டாமல் இருந்து, நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூ, முருகர், இந்த மாதிரியான இஷ்யூவெல்லாம் கையில் எடுக்காமல் திமுகவோட ஊழலை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீ முருகன் இஷ்யூ, திருப்பரங்குன்றம், மதம் மாற்றம், யோகி ஆதித்யநாத், இந்த அஜெண்டாவை கொண்டு வந்தீங்கன்னா பெரிய அளவில் பின்னடைவு தான் ஏற்படும். அதிமுக வாக்கு வங்கியே கணிசமாக பின்னால் போய்டும். சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 2019 அலையன்ஸ் வச்சா கூட ஒரு 10-12 ஸ்டேஜ் இருப்பாங்க. அப்போ 24 அது உறுதி. இப்போ அதே அலையன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் எல்லாத்தையும் டிடிவி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வச்சா 26ல் வாய்ப்பு மாறும். இல்லை, வாராது. டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புதுசு கவனிக்க வேண்டியது என்னென்னா, 19ல் இருந்த அலையன்ஸ் 24ல் இருந்திருந்ததுன்னா வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு வந்து விஜய் ஃபேக்டரில். இப்போ விஜய் ஃபேக்டர் இருக்குது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலலாம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஜெல்லாகவே இல்லை. அங்கே கணிசமான அளவு விஜய் ஓட்டை உடைக்கிறாரு. ஃபிஷர்மேன் ஓட்டு கணிசமாக விஜய்க்கு போகுது. அது பாரம்பரிய ஏடிஎம்கே ஓட்டு. அதனால் இந்த அலையன்ஸ் சேர்ந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து விஜய் ஃபேக்டர். ரெண்டாவது,
இந்த அலையன்ஸ் 24 இருந்திருந்தா இருந்த ஸ்ட்ராங்னஸ் 26 இருக்காது. இந்த 2 வருஷத்துல இவங்க அவளை கெடுத்துக்கிட்டாங்க. முன்னால் பின்னால் மாற்றி பேசி நீ 1.5 வருஷம் பிஜேபி ஏற்றி என்னெல்லாம் பேசினியோ இப்போ திடீர்னு போய் சேர்றதுக்கு என்ன காரணம் வந்தது? அப்போ அப்பயே ஒழுங்காக இருந்திருக்கலாம்ல. எதை சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீங்களோ அதில் ஒன்றும் கூட குறையிலையே. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போய் அந்த அலையன்ஸில் சேர்ந்தீங்க? 19%ங்க, 20% கூட இல்லைங்க. 19.6 19.7 20ன்னு வச்சுக்கலாம். 35%லேருந்து 20% ஆயிருக்கு ஓட்டு. அது இன்னும் குறையும் கீழே. இப்போ இந்த 2 வருஷம் நீ முன்னுக்கு பின்னும் மாறி பேசுறதால. அதனால் இது விஜய் ஃபேக்டர் வந்தது இந்த அலையன்ஸுக்கு இன்னும் ஒரு ஆபத்து. விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருப்பாங்க. இந்த 2 போதுமானது. 2ன்னா அது கூட சின்ன குட்டி கட்சிகள்லாம் வந்திருக்கும். கடுமையான போட்டி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா மாதிரி நேச்சுரலி ஆந்திரா உதாரணம் எது வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு, பிரகாசமான வாய்ப்பு இருந்தது. பட் பிஜேபியோட போனதால் அது 2+2 சம்டைம்ஸ் 0 கீழே போயிடும். மைனஸில் போகுது இவங்களுக்கு. இவங்க பண்ண பெரிய பிளண்டர் அதுதான். விஜய் ஃபேக்டர் எனக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு அட்வான்டேஜாக போகும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் உடைக்கிற ஓட்டெல்லாம் பாரம்பரிய ஏடிஎம்கே ஓட்டை அவர் உடைக்கிறார். கொங்கு மண்டலத்தில் உடைக்கிறாரு, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் உடைக்கிறாரு. இது எல்லாமே திமுகவுக்கும் சேதாரம் இருக்கும். பட் அதிக சேதாரம் ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான்றாங்க. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.